Taste the Daily. அடுத்து தங்கம் என்கின்ற அந்த இலக்கில் நின்ற வினேஷ் பேகத்துடைய கனவு ஒரே இரவில் நிர்மூலமாக்கப்பட்டது என்று சொன்னால், அவர் எங்கே கடைசியாக போராடினாரோ அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது செய்தி. அவங்களுக்குள்ள அந்த நடந்த மாற்றம், அதனால தான் வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த அளவுக்கு அவங்க டெல்லியில் போராட்டம் பண்ணனால தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு, அதேமாரி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படிங்கிறலாம் ரொம்ப யோசிச்சு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கு. தொடர்ச்சியாக இந்த களத்தில் நிற்கிறவருக்கு தன்னோட உடல் எப்படி வச்சுக்கணும் அவருக்கு தெரியாது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது அநீதி. இது விளையாட்டுத்துறை கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அநீதி. 100 கிராம் வந்து அதிகமாயிடுச்சு, அதனால வந்து நீக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டு அடுத்து எனக்கு வெள்ளி கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சர்வதேச விளையாட்டு நீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறாங்க. இல்லை, அது என்னன்னா அந்த அம்மாவுடைய விருப்பமாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு இஸ்லாமிய அமைச்சரை கூட அவங்களால வச்சுக்க முடியல. அவங்க அறிவித்த வேட்பாளரில் ஒருத்தர் கூட இஸ்லாமியர் அல்ல. வகுப்பாரி சட்டம் அநீதி என்று சொன்னதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே எழுந்து நின்று குரல் கொடுத்தது. இப்போ அதானி மேலே இருக்கின்ற குற்றச்சாட்டு நேரத்தெல்லாம் மிகப்பெரிய பரபரப்பாக இருக்குது. இப்போ அதை கடந்து இதில் போகிறாங்க அப்படின்னா என்ன காரணம்? திசை திருப்பலுக்கான வேலையாக தான் அதை செய்கிறாங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மலை சத்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அண்மையில் இந்த ஒலிம்பிக்கில் நடந்த விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வினேஷ் போகத்துங்கிறவர் எப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது குறித்து அதிகமாக வந்து பேசப்பட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் சார், உண்மையான்மை என்ன நடந்துச்சு? அந்த 100 கிராமுக்காக இப்போ இந்திய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வேதனைப்பட்டு அவரை பார்க்குறாங்க. வேதனை தான் பட முடியும், ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? நவநாகரிகத்தின் தொட்டில் பிரதேசமாக இருக்கின்ற பாரிஸ் தலைநகரில் 33வது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா துவங்கியது கடந்த 26ஆம் தேதி. 203 நாடுகள் பங்கேற்றதில் 5 கண்டங்களிலிருந்து 203 நாடுகள் பங்கேற்றதில் 117 வீரர்கள் தான் இந்தியா களமிறக்க முடிந்தது. அந்த தேர்விலேயே நாம் பின்னடைவு சந்திக்கிறோம் என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. சின்னஞ்சிறிய நாடுகள் எல்லாம் நூற்றுக்கணக்கான வீரர்கள், தகுதியான வீரர்கள், நம் இந்திய வீரர்கள் தகுதியானவர்கள் தான், மாற்று கருத்து இல்லை. இந்தியா இன்னும் முழுமையான பயிற்சியை நம்முடைய வீரர்களுக்கு தேர்வு செய்ய வேண்டும். கொஞ்ச நாளுக்கு முன்னே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுகள் நாங்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்க மாட்டோம் சீனா விலகியது. ஏன்னு கேட்டோன்னா, ஒரு தங்கத்தை கூட, ஒரு பதக்கத்தை கூட பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட போது 10 ஆண்டுகள் எங்களுடைய இலக்கு. இந்த 10 ஆண்டில் எந்த போட்டியிலும் பங்கேற்க மாட்டோம்னு சொல்லிட்டு விலகி இருந்து, கிராஸ் ரூட் லெவல் என்று சொல்லப்படும் நாற்றங்கால் பருவத்திலிருந்து 5 வயதிலிருந்து மாணவர்களை அடையாளம் கொண்டு அவர்களை அதிலிருந்தே அவங்க ஊக்குவிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு படிப்பு கிடையாது, கல்வி கிடையாது. கல்வி ஒன்லி 25% தான். 75% அவர்களை விளையாட்டில் முழுமையாக ஈடுபாடு செய்து, இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சவால் விடுகின்ற இடத்தில் 2ஆம் இடத்தில் சீனா வந்திருக்கிறது என்று சொன்னால் ஏன் நம்மால் முடியாது? நாம் எந்த ஆற்றலில் குறைந்தவர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. சமீபத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட இப்போது பெரிய விளையாட்டு பல்கலைக்கழகத்தை உருவாகி இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை வார்ப்பிக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. அரசாங்கம் மட்டுமே இதை செய்துவிட முடியாது. வெளிநாடுகளில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்துக் கொண்டு வருகின்றார்கள். இப்ப சமீபத்தில் ஒரு 2 ஆண்டுகளாக தலைநகர் சென்னையில் உலுக்கிய மிகப்பெரிய போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா, 3 போராட்டங்களை நம் கணக்கு. ஒன்று, வேளாண் திருத்த சட்டம். விவசாயிகளுக்கு எதிரான 3 திருத்த சட்டங்களை கொண்டு வந்து விவசாயிகள் உக்கிரமாக போராடினார். 2வது, குடியுரிமை திருத்த சட்டம். ஷாஹின்பாத் இஸ்லாமிய பெண்கள் நடத்திய வீரம் செறிந்த போராட்டம். 3வது, விளையாட்டு வீரர்கள், குறிப்பாக மல்யுத்த வீரர்கள் இணைந்து டெல்லியை குலுங்க வைத்த போராட்டம் என்பது மல்யுத்த வீரர்கள் நடத்தது. அந்த போராட்டத்தின் நாயகியாகத்தான் வினேஷ் தவத் இருந்தார்கள். இருந்தாலும் அவர் தன்னுடைய பயிற்சியின் காரணமாக, அவருக்கு இருக்கிற தகுதியின் காரணமாக ஒலிம்பிக் தேர்வு செய்யப்பட்டு அனுப்புகிறார். காற்றாடி எவ்வளவு உயரம் பறக்கணும் என்பது காற்றாடி முடிவெடுக்க முடியாது. காற்றாடி காற்றின் உதவியால் பறக்கவில்லை, காற்றை எதிர்த்து தான் பறந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த காற்றாடி எவ்வளவு உயரத்தில் பறக்க வேண்டும் என்பதை முடிவெடுக்க வேண்டியவன் கீழே நூல் வச்சிருக்கவன் தான். எனவே உஸ்பெஸ்கிதான், ஜப்பான் 10 முறை தொடர்ச்சியாக வெட்டப்பட்ட ஜப்பான் வீரர்கள் எல்லாம் புயல் போல் சுழன்று வெற்றி பெற்று அடுத்து தங்கம் என்கின்ற அந்த இலக்கில் நின்ற வினேஷ் பேகத்துடைய கனவு ஒரே இரவில் நிர்மூலமாக்கப்பட்டது என்று சொன்னால்
அவர் எங்கே கடைசியாக போராடினாரோ அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் இந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பது செய்தி. இல்ல இப்போ இந்த இடத்துல நீங்க அந்த போராட்டம் பங்கேற்றனால தான் வந்து அவங்க தகுதி நீக்கமே இருக்காங்க. அதனால தான் வந்து 100 கிராம் வந்து அதிகமாயிட்டாங்க. அப்படிங்கிறது இது ஒரு அரசியல் கருத்தா மட்டுமே தானே பார்க்க முடியும். இதுல எங்க வந்து பாஜக பின்னிருந்து செயல்படுது அல்லது கூட இருந்தவங்க ஏதோ வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அரசியல் கருத்தா தானே பார்க்கப்படும். அரசியல் கருத்துன்னு நம்ம மறுதலிச்சுட்டு கடந்து விட முடியாது. ஒரு இரவில் நிகழும் மாற்றத்தின் பெயர் தான் அரசியல்னு சொல்லுவாங்க. இல்ல அதனால தான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்போ எக்ஸாக்ட்டா ஒரு இரவுல அந்த 100 கிராம் அதிகமாயிடுச்சுங்கிறாங்க. இயல்பாகவே அவங்க 53 கிலோ அந்த ரெஸ்லிங்ல தான் அவங்க பங்கேற்பாங்க அப்படின்னு இருக்கு. இந்த முறை தான் அவங்க 50 கிலோல வந்து பங்கேற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது ஆல்ரெடி கடந்த 1 வருஷமா அவங்க என்னென்ன பயிற்சிகள் மேற்கொண்டாங்க, எப்படி வந்து ஃபுட் ஹேபிட்ட வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறித்துமே பொதுவெளியில நெறையவே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இயல்பா அவங்களுக்குள்ள அந்த நடந்த மாற்றம். அதனால தான் வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த அளவுக்கு அவங்க டெல்லியில போராட்டம் பண்ணனால தான் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. அதே மாரி இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப யோசிச்சு நம்ம சொல்ற மாரி இருக்கே. யோசிக்கவே இல்ல. யோசிக்க கூடவும் கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நின்று போராடினார்கள். உலக அளவில எல்லா விளையாட்டு வீரர்களும் வினேஷ் யாதவுக்காக தான் ஆதரவு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் பாஜகவை சார்ந்தவர் மட்டும் தான் வஞ்சகமாக எதிர்கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப வினேஷ் வந்து ஒரு முதல் நிலை ஆட்டக்காரர் இல்ல. இப்பதான் முதல்ல விளையாட்டுக்கு போயிருக்கிறவங்க இல்ல. அவர் பாரம்பரியமாக விளையாடுறவங்க. அவங்க குடும்பத்தில நெறைய மல்யுத்த வீரர்கள். அவர் கணவரே பதக்கம் வென்ற ஒரு மல்யுத்த வீரர். அப்போ ஒரு பாரம்பரியமாக அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த களத்தில் நிற்கிறவருக்கு தன்னோட உடல் எப்படி வச்சுக்கணும் அவருக்கு தெரியாது என்று சொல்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த கடைசி ஆட்டத்தில் தான் எடை கூடுதல் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு முன் 4 பேர் வெற்றி பெற்று வராங்க. அப்பலாம் அந்த எடை எப்படி சரியா இருந்தது? அப்போ ஒண்ணு எடையில பிரச்சனை இருக்கணும். இல்ல அப்ப அது அவங்க தவறு விட்டாங்களா? இல்ல. அப்போ அந்த பெண்ணை வந்து உடல் கூடுதலாக ஆனதுக்காக ரத்தம் எவ்வளவு எடுக்கணுமோ அந்த ரத்தத்தை எடுக்கிறாங்க. இரவு முழுவதும் உறங்க முடியாமல் செய்கின்ற ஒரு மன உளைச்சல். இதெல்லாம் பண்ணி கடைசியாக தகுதி நீக்கம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து அநீதி. இது விளையாட்டுத்துறை கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அநீதி. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஹாக்கியில தன்ராஜ் பிள்ளைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர். அப்போ வந்து ஹாக்கியில வந்து மிஸ்டர் கில் அவர் தான் ஒலிம்பிக்குடைய தலைவரா இருந்தார். இப்ப பிடி உஷா இருக்குமா, அப்ப கில் தலைவரா இருந்தார். ஹாக்கிக்கா, ஒலிம்பிக்கான்னு தெரியல. அப்போ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள். அங்க அவர் வந்து சரியான மரியாதை கொடுக்கல, போல வரலன்றதுக்காக தன்ராஜ் பிள்ளை ஒலிம்பிக்ல சேர்க்கவே இல்ல. இந்தியாவிலிருந்து எழுந்த ஒரே ஒரு குரல் தலைவர் வைகோ மட்டும் தான் மிஸ்டர் கில்லுக்கு கடிதம் எழுதினார். ஒரு தகுதியானவரை நீங்க நீக்கினது வந்து இது அநீதி. என்று தலைவர் எழுதியதற்கு பின்னால் தான் தன்ராஜ் பிள்ளை அந்த விளையாட்டில் சேர்க்கப்பட்டார் என்பது செய்தி. இது போல நெடிய வரலாறுகள். நீங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் இல்லை, பார்வை குறைபாடுகள் இதெல்லாம் நம்ம சொல்றதற்கான காரணம், ஜெர்மனில் நடைபெற்ற போது ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர் அமெரிக்காவில் முதல் இடத்தை வெற்றி பெறார். தொடர்ந்து 4 பதக்கங்களை பெறுகிறார். வரிசையாக வந்து அந்த நாட்டுடைய சான்சலர் ஹிட்லர் வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லணும். ஆனால் அந்த கருப்பருக்கு மட்டும் கை கொடுக்காம போனாரு. ஒலிம்பிக் நிர்வாகிகள் வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாரும் கை கொடுக்கணும். குறிப்பிட்டவங்க தான் கொடுப்பீங்கன்னா, யாரும் கை கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் அதை உணர்ந்து ஹிட்லரே அவருக்கு வந்து தன்னுடைய வாழ்த்து அனுப்புறாரு. பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க, சோறு விட்டுருக்கீங்களா? நீங்கள் அவமதிப்பட்டதாக உணர்றீங்களான்னும் போது, அந்த விளையாட்டு வீரன் சொன்ன செய்தி, ஹிட்லர் என்னை அவமதிக்கவில்லை. அமெரிக்க அதிபர் தான் என்னை அவமதிச்சிருக்கிறார் சொல்றாரு. எப்படி நீ சொல்றன்னும் போது, நான் இத்தனை பதக்கங்களை பெற்றிருப்பது வந்து எனக்காக அல்ல, இந்த நாட்டிற்காக நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் அமெரிக்க அதிபர் இதுவரை எனக்கு ஒரு வாழ்த்துச் செய்தி கூட அனுப்பவில்லைன்னு சொல்லி சொன்னார். ஒரு முறையல்ல, அதுக்கப்புறம் 3வது அதிபர் வந்ததுக்கு பின்னால் தான் அவர் விளையாட்டின் தூதுவராக நியமிக்கின்ற நிலைமைகள் நடந்தது. எனவே விளையாட்டில் அரசியல் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்குது. அரசியல் பார்க்குறாங்க. இல்ல அதுல அரசியல் இருக்கு. ஆனா இந்த விவகாரத்துல அரசியல் பண்ணியிருக்காங்கங்கிறது நம்ம எப்படி முன்முடிவோட அணுக முடியும்னு நான் கேட்கிறேன். அதற்கான காரணங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த இல்ல இப்ப போராட்டங்கள். பிரதமர் மோடியே கால் பண்ணி பேசுறாரு. இதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஒலிம்பிக் கிட்ட அணுகுங்களேன் அப்படின்லாம் வந்து சொல்றாரு. அதெல்லாம் பொறுப்பை தட்டி கழிக்கின்ற விதங்கள். நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா ஒரு விளையாடி இருக்குது. ஒரு மிகப்பெரிய நாடுகளில் இந்தியா வல்லரசு நாடுகள்ல நாங்களும் ஒருத்தர். அணு ஆயுத வல்லரசு நாட்டுல நாங்களும் ஒருத்தரும் சொல்லுகின்ற போது, விளையாட்டில் இருக்கும்போது இந்திய பிரதமர் அங்க போயிருக்கணும். அந்த வீரர்களை ஊக்குவிச்சிருக்கணும். நான் ஜெயிச்சதுக்கு பின்னால உங்களுக்கு நான் கோடிகள் அள்ளித் தருவேன்னு பதிலா, அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டியது இந்த அரசு. இந்த விளையாட்டு கொள்கையே இவங்க கிட்ட இல்ல. அவர் வந்து நீ வீராங்கனைக்கெல்லாம் வீராங்கனை. நீ நிறைய போராட்டங்களை சந்தித்தவள். தைரியமா நாங்க உங்க பின்னால இருக்கலாம். இதெல்லாம் வந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பது பிரதமராக இருந்து.
கூடுதலாக ஒலிம்பிக் கூட்டமைப்புக்கு போதுமான அழுத்தம் இந்தியா தரவில்லை என்பதுதான். இப்போ ஜட்ஜ்மெண்ட் நேற்று முன்தினம் வந்திருக்கணும், இதுவரையிலும் வரையல. ஏதோ ஏதோ ஒப்புக்கு போடுற மாதிரி வெள்ளிப்பதக்கம் என்பதை நானே ஏத்துக்கல. இல்ல சார், எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப வினேஷே வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிராம் வந்து அதிகமாயிருச்சு. அதனால வந்து நீக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டு விட்டு, அடுத்து எனக்கு வெள்ளி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான சர்வதேச விளையாட்டு நீதிமன்றத்தையும் அணுகியிருக்கிறாங்க. இல்ல. அது என்னன்னா, அந்த அம்மாவுடைய விருப்பமா இருக்காது. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். வினேஷ் போகத்தோட நிலைமை அவங்களுக்கு தெரியும். தங்கமே வெல்வோம் என்ற நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா 10 முறை வெல்ல முடியாத ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி இருக்கிறாங்க. அடுத்து ஒரு சாதாரண இதுதான். அவங்க போட்டியாளர் நிச்சயம் அவங்க வென்றிருப்பாங்க. வெற்றி அவங்க தங்கத்தை பெற்றிருக்கணும். ஆனால் அத முறியடிச்சுட்டு உங்களுக்கு நாங்க வெள்ளி வாங்கி தரோம்ன்னு சொல்றது அது அது ஏதோ அவங்க மேல ஏதோ பரிதாபப்பட்டு போடுற மாரி தான் இருக்குது. அவங்களோட தகுதி, அவங்களுடைய திறமையை முழுமையாக இந்திய அரசு பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே தான் பதக்கப்பட்டியல்ல எப்பொழுது அங்க வினேஷ்க்கு துரோகம் இழைக்கப்பட்டோ, அப்போ நம்முடைய வீரர்களுடைய மனம், அந்த தைரியம் நிலைகுலைந்து இருப்பாங்க. இல்ல இன்னொரு பார்வை என்ன வைக்கிறாங்க, ஒலிம்பிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாது. இப்போ இவங்களுக்கு அந்த 100 கிராம் குடுத்தா, அடுத்த முறையோ அல்லது அடுத்த வேற ஒரு நிகழ்ச்சியிலயோ வந்து 120 கிராம் அதிகமா இருக்கு. அப்போ எங்களையும் அனுமதிங்க. 100 கிராம் வந்து இவங்கள அனுமதிச்சீங்களே அப்படின்னு ஒரு இந்த மாரி விஷயங்கள நம்ம இல்ல என்கரேஜ் பண்ண முடியாது ஏற்கனவே அப்படிங்கிறதையும் சில ஆ விமர்சகர்கள் சொல்றாங்க. ஆண்களுக்கான அந்த மல்யுத்தத்திலயும் ம். இதே போன்ற பாகுபாடுகள் நடந்தது. அவங்களுக்கு அது சரி பண்ணி அவங்களுக்கு விருது குடுத்திருக்கிறாங்க. ஏன் வினேஷ்க்கு மட்டும் கொடுக்கப்படலன்னும் போது, முடிவு டெல்லியிலிருந்து போனதால, அத கழிச்சிடுங்க அவ்வளவுதான். வர அரசியல் நாங்க பார்த்துக்கிறோம். என்ற நிலைமையில தான் தங்களுக்கு எதிரான ஒரு சக்தி எந்த இடத்திலும் உருவாகிடக்கூடாது. தங்களுக்கு எதிரான ஒரு அம்பு எங்கிருந்தும் வந்துடக்கூடாது என்பதுதான் அதிகார வர்க்கத்துடைய மிகப்பெரிய சித்தாந்தம். அதுக்கு வினாஷ் இப்போ பலிகடா ஆயிருக்காங்க. புராணத்துல கூட சொல்லுவாங்க. நம்ம அந்த மகாபாரதத்துல சொல்லணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டி கேட்டதை போன்றுதான் வினேஷ் ஒலிம்பிக்கில் தன்னை இழந்திருக்கிறார் என்பது செய்தி. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வகுப்பு சட்ட திருத்தம் குறித்து அதிகமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு காலத்தின் தேவை மாரி 40 திருத்தங்களும் இப்போதைக்கு தேவையான ஒரு விஷயம். இதுல வந்து எங்க இஸ்லாமியர்களுக்கும், இந்துக்களுக்கும் பிரச்சனை வரப்போது. எல்லாமே வந்து முறைப்படி வந்து இத கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்திலேயே வந்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? அதுல என்னன்னா, ஒரு இஸ்லாமிய திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு இஸ்லாமிய முதல் இஸ்லாமிய அமைச்சர கூட அவங்களால வச்சுக்க முடியல. அவங்க அறிவிச்ச வேட்பாளர்ல ஒருத்தர் கூட இஸ்லாமியர் அல்ல. இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, அந்த வகுப்புவாரி சட்டத்துல இந்துக்கள் சேர்க்கப்படணும். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் சேர்க்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க இங்க இந்து அறநிலைத்துறையில இஸ்லாமியர் சேர்ப்பீங்களா? கிறிஸ்தவர்கள் சேர்ப்பீங்களா? இந்த கேள்வி எழும். எனவே இங்க இருக்கிற பாகுபாடுகள், இங்க இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் நம்ம மதத்தில் இருப்பது முதல்ல சீர்படுத்தணும். அத விட்டுட்டு நீங்க இன்னொரு மதத்துல போய் தலையிடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. வகுப்பாரி சட்டம் அநீதி என்று சொன்னதன் காரணமாகத்தான் ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே எழுந்து நின்று குரல் கொடுத்தது. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில முதலாக அந்த அந்த சட்ட திருத்தத்தை கூட்டுக்குழுக்கு அனுப்பிய நிலைமை உருவாகி இருக்குது என்று சொன்னால், மோடி, பாஜக தோற்றிருக்கிறது என்பதுதான் இதுல செய்தி. எனவே இஸ்லாமியருடைய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள், வங்கதேசத்துல ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, இதையெல்லாம் திசை திருப்புவதற்கு வக்ஃப் போர்டு சட்டத்தை கொண்டு மக்களை கவனத்தை திசை திருப்பணும். எல்லா தொலைக்காட்சிகளும், ஊடகங்களும் அதை நோக்கி மையப்படுத்துவாங்க. எனவே தங்களுடைய தவறுகள் மாற்றி அமைக்கப்படும். இப்ப அதானி மேல வந்திருக்கின்ற குற்றச்சாட்டு நேத்தெல்லாம் மிகப்பெரிய பரபரப்பா இருக்கு. இப்ப அதை கடந்து இதுல போறாங்க அப்படின்னா என்ன காரணம்? திசை திருப்பலுக்கான வேலையா தான் அதை செய்றாங்க. ஆனால் இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. முதலாக மோடி அந்த சட்டத்தை கூட்டுக்குழுக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால், இதிலேயே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அது நிறைவேற்ற முடியாது என்பதுதான் நான் அறிந்த வரையில் செய்தியாக நான் நினைக்கிறேன். மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த சட்ட திருத்தம் வந்து தலையிடுறதில்ல. இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். சொத்து தான் பிரச்சனை. சொத்து யார்ட்ட இருக்கணுமோ அவங்கள்ட்ட இருக்கா? அவங்களும் ஏழை இஸ்லாமியர்களுக்கு பிரிச்சு குடுக்கணும். இதுல வந்து மற்ற மதத்தினர வந்து அங்க உட்கார வச்சா என்ன பிரச்சனை? அப்படிங்கிற வரைக்கும் அவங்க கேட்கறாங்க. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை கிடைக்குதுன்னா, அதுல சம்பந்தப்பட்டவர்கள் யாருன்னு முதல்ல பார்க்கணும். நீங்க இந்தியாவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொது நிறுவனங்களை கடந்து 3வது, 4வது இடத்துல இருக்கிற சொத்துக்களுடைய மதிப்பு வக்ஃப் போர்டுக்கு தான் இருக்குது. அத கபாலீகரம் செய்யணும்னு தான் இவங்களுடைய நோக்கம். அதை இவங்க கையகப்படுத்தணுன்றது இவங்க நோக்கம். கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ஏதாவது மலைப்பாம்பு பிடிக்கிற மாரி தான். முதல்ல மலைப்பாம்பு ஒரே உடல்ல ஏதோ ஒரு பாகத்த பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அத சுத்தி வளைச்சு
விழுங்கிடும். இதுதான் வகுப்போடுலயும் அவங்க செய்யணும்னு முயற்சிக்கிறாங்க. அது வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அந்த மதத்தில் தலையிடுவதற்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இல்ல அதுதான் அவங்க மதமே இந்த இடத்துல நாங்க தலையிடல. இது வந்து ஒரு சொத்து தகராறு ரிலேட்டடா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அத பத்தி தான் வந்து இந்த இல்ல சட்ட திருத்தமே சொத்து பேசுது. தகராறு பிரச்சனைய வந்து அவங்க தான் முடிவெடுக்கணும். இஸ்லாமியர்கள் தான் முடிவெடுக்கணும். எந்த பிரச்சனையும் எங்கேயுமே எழல. எழாத இடத்துல எதுக்கு இந்த பிரச்சனைய இவங்க எடுத்து வந்து சொருகுறாங்க? தேவையில்லன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரும் குரல் குடுக்குறாங்க. நீங்க நாடாளுமன்றத்திலேயே நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் சொன்னாங்களே, பாஜகவை எதிர்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவே சொல்றாங்க. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினரே சொல்லுகின்ற நிலைமைகள் போய்க் கொண்டிருக்குது என்று சொன்னால், ஆபத்தான சூழலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். பக்கத்துல நடந்திருக்கின்ற வங்கதேசம் நடந்திருக்கின்ற இந்த அசாதாரண சூழலை பாஜக அரசு கடந்து போய்விடக் கூடாது. அவங்க 15 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினாங்க. ஷேக் ஹசீனா. அந்த நாட்டுடைய தந்தை முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை உடைக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய வேதனையும், கண்ணீரையும் வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட அந்த குடும்பமே இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்குது என்று சொன்னால், இது வந்து போராட்டங்கள், புரட்சிகள்லாம் வந்து சொல்லிட்டுலாம் வராது. பருவங்களுக்காக காத்திருக்காமல் பூக்கின்ற ஒரே பூ புரட்சி மட்டும் தான் சொல்லுவாங்க. எனவே அந்த சூழலுக்கு மக்களை தயார்படுத்தி விட வேண்டாம். மக்கள் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த அமைதியை சீர்குலைப்பதற்கு இது போன்ற பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டாம் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏற்கனவே பாபர் மசீதி இடிச்சிங்க. ஜம்மு காஷ்மீரை 3ஆக பிரித்தீர்கள். ஜம்மு, லடாக், ஸ்ரீநகர், காஷ்மீர் என்று 3ஆக பிரிச்சாங்க. அதே போல தான் குஜராத்தில் இஸ்லாமிற்கு எதிரான கலவரம், உத்தரப்பிரதேசத்தில் கலவரங்கள். அடுத்ததாக அதில் கை வச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்களோட திட்டங்கள்லாம் சில பாசறைகள் நடத்தி, தமிழ்நாட்டிலிருந்து கூட சில தலைவர்கள், பாஜக தலைவர்கள், பாஜக அல்லாத சில தலைவர்களை அழைத்து அந்த பாசறையில் பங்கேற்க வைத்து, டெல்லியில சில இடங்களை காட்டி, இந்த இடம்லாம் ஒரு காலத்தில் இது முஸ்லீம் கையில இருந்தது. இன்னைக்கு இது வைத்திருப்பவர்கள் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. முத்தலாக் விஷயமா இருக்கட்டும், இப்போ அந்த வகுப்பு சட்ட திருத்தமாகட்டும், வெளியிருந்து பார்க்கும்போது அப்படிதான், ஓ! இஸ்லாமியர்களை இவங்க குறி வைக்கிறாங்க. பாஜக குறி வைக்குது அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கும். ஆனா வந்து நோக்கம் வந்து அதுக்கான கோரிக்கைகள் இஸ்லாமிய மக்கள்ட்டருந்தே வந்தனால தான் சட்ட திருத்தம் கொண்டு வரோம். அதே மாரி முத்தலாக்க வந்து பெண்கள் தான் வந்து கேட்டாங்க. இதுல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அது இஸ்லாமிய மக்களே வந்து கேட்டதன் அடிப்படையில தான் இந்த மாரி விஷயங்களே நடக்குது அப்படின்னு சொல்லி பாஜகவினர் முன்வைக்கிறாங்க. சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் விதிவிலக்குகள் விதிகளாக மாறாது. யாரோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டு விட்டார் என்பதற்காக, ஒட்டுமொத்தமான பெண்களின் குரலாக நம்ம எடுத்துட முடியாது. சிலர் பாதிக்கப்பட்டுறலாம் இயல்பாவே நான் சொல்றேன். அதே போன்று தான் ஒரு இஸ்லாத்துல வந்து அம் எ 3, 4 பிரிவுகள் இருக்காங்க. இதுல யாரோட கருத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க? யார் வந்து உங்ககிட்ட ரெப்ரசன்ட் பண்ணாங்க? எந்த அமைப்பு உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது? இதுதான் பார்க்கணும். அப்போ ஒரு ஜும்மான்னு ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அந்த ஜும்மா மக்கள் அது கருத்து சொல்றாங்களா? இல்லையே. அதனால இருக்கிற நம்ம பிரச்சனைகள முதல்ல தீர்ப்பதற்கு பதிலாக வந்து, நீங்க வந்து அவங்கள்ல தலையிடுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது அநீதி. இந்த நாட்டுடைய சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய தாக்குதல். தலைவர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில சொன்னாரு. இந்த சிறுபான்மை மக்கள் என்பவர்கள் இந்த நாட்டின் கண் போன்றவர்கள். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. யானை உருவத்தில் மிகப்பெரியது. அதோடைய கண்கள் ரொம்ப சின்னது. அந்த கண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா, அந்த யானை நிலத்தில விழுந்ததுன்னா மிகப்பெரிய அதிர்வுகள் ஏற்படும். அதுபோன்று தான் அந்த நாட்டுடைய கண்களாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்கள எதுவும் நீங்க செய்திடக்கூடாதுன்னு சொல்லி தலைவர் வைகோ அவர்கள் சொன்னார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் இங்க சொல்லியிருக்கிறார். மெஜாரிட்டி ஷுட் பி ரெஸ்பெக்டட். அதுல மறுப்பே இல்லை. பெரும்பான்மை மதிக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஷுட் பி புரொடெக்டட். மைனாரிட்டி ஷுட் பி புரொடெக்டட்னு சொல்லி டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பெரும்பான்மை மதிக்கப்பட வேண்டும், சிறுபான்மை பாதுகாக்கப்பட வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமை, மதச்சார்பின்மை, இதுதான் இந்தியா. இந்த இந்தியாவுக்குள்ள ஒரே ஒரு மதத்தை மட்டும் நீங்க வந்து குறிவைத்து நீங்க போயிட்டீங்கன்னா, பிரச்சனைகள் நீங்க தான் சந்திக்க வேண்டியிருக்கும். ஓகே. பார்க்கலாம் சார். அதே மாரி இப்ப இந்த பங்களாதேஷ் விவகாரத்த பத்தி கூட நீங்க சொன்னீங்க. பங்களாதேஷ் விவகாரத்த இந்தியா எப்படி கையாளுதுன்னு நீங்க பார்க்குறீங்க? இந்தியாவை பொறுத்தவரை அவங்க அடைக்கலம் கேட்டிருக்காங்க, குடுத்திருக்கிறாங்க. இப்போ அந்த நாட்டுல வீதிக்கு வந்து போராடுறாங்களா, அவங்க என்ன சொல்றாங்க? ஷேக் ஹசீனாவ எங்ககிட்ட குடுங்க. அவங்க தவறு செய்திருக்காங்க. இப்ப நம்ம கூட என்ன சொல்லும், இப்ப யாருனா ஒருத்தர் கொலை பண்ணிட்டு வந்துட்டாருன்னா, அடைக்கலம் குடுத்தோம்னா, அடைக்கலம் குடுக்குறவங்களுக்கு அடைக்கலம் குடுத்தவரும் அந்த கொலை வழக்குல சம்மந்தப்பட்டவர். அப்படி அந்த நாட்டில் போராட்ட களத்தில் இருக்கின்ற மாணவர்களுடைய எண்ணம் வந்து இந்தியா தவறு செய்து விட்டது என்று சொல்றாங்க. பக்கத்து நாட்டில் பிரச்சனையிடுவதன் காரணமாகத்தான் பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா சந்தித்தது. ஜியோகிராபி நீங்க பார்க்கணும்னா, புவியியல் சார்ந்து நீங்க சிந்திச்சீங்கன்னா, நாம் வேறுபட்டு பார்க்க விரும்பல. ஆனால் நிதர்சனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒப்புக்கொள்ள வேண்டும். சீனாவில் ஒரு சிறுபான்மை இனம்தான் திபெத்திய இனம். அந்த திபெத்துக்கு எதிராக சீனம் ஒன்றுபட்ட சீனம் மேண்ட்ரின் மொழிதான் ஒற்றை மொழி எனும்போது, திபெத்திய தேசிய இனம் அதை ஏற்க மறுத்தது.
அந்த தேசிய இனத்திற்கு தலைலாமாவுக்கு இந்தியாவில் இமாச்சல் பிரதேசத்தில் தர்மசாலா மெக்லோடிஸ்பஞ்ச் என்ற பகுதியில் இடம் கொடுத்ததன் காரணமாகத்தான் சீனா இன்றைக்கும் உங்களை எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போன்றுதான் பாகிஸ்தானத்திலிருந்து மத ரீதியாக இணைந்த மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானமாக இருந்த வங்கத்தில் மொழி ரீதியாக பிரிகிறார்கள். மதம் ஒன்றாக இருந்தாலும் மொழி வேறுபட்டிருக்கிறது. உருது மொழி மட்டும்தான் ஆட்சி மொழி என்ற போது வங்க மொழி ஏன் ஆட்சி மொழிக்கு வரக்கூடாது என்று சொன்னதின் கிளர்ச்சியின் காரணமாக பல்வேறு போராட்டங்கள் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி இறுதியாக 72 தனி நாடாக வந்தார்கள் என்பது செய்தி. அப்போ அதன் காரணமாகவே பாகிஸ்தான் உங்கள் மீது இன்று கோபத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லையில் இருக்கின்ற நாடுகளில் நாம் சரியான அணுகுமுறை வைக்காததன் காரணமாகத்தான் பிரச்சனையில் பாதுகாக்கப்பட வேண்டும். வெளிநாடுகளிலிருந்து வந்த அகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அல்ல, மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் வெளிவிவகாரத்துறையில் உங்களுக்கு சரியான புரிதலும் தெளிவும் இல்லை. உலகெங்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் வெளிநாட்டில் தமிழர் இந்தியர் என்று சொன்னாவே அதில் பெரும்பான்மை தமிழர்கள் தான் இருப்பாங்க. தமிழர்கள் பெரும்பான்மையா வாழ்கின்ற பகுதியில் ஒரு தமிழரை தூதுவராக கூட நியமிப்பதற்கு உங்களுக்கு அருகதை இல்லாத ஒரு சூழல். எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள், காக்க வேண்டிய கடமை இந்திய அரசுக்கு இருக்கிறது. இருந்தாலும் இதற்கு மேல் என்ன செய்ய போகிறார் என்பது இவங்களோட நடவடிக்கை பொறுத்துதான் காலம் பதில் சொல்லும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஐபிசி தொலைக்காட்சிக்கு மறுமலை திராவிட முன்னேற்ற சார்பில் எங்கள் அன்பு தலைவர் வைகோவின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். நன்றி. Taste the Daily.